ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம். யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18. மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் 41. துர்வசோதிதக பித்ரா துருஹ்யுஷ்ச அனுஷ்ச பாரத பிரத்யக்ஷக்யுர் அதர்மக்ஞா ஹி அனித்யே நித்ய புத்தயக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். துர்வசு மற்றொரு மகனான துர்வசுவையும், சோதித வேண்டினார், பித்ரா தந்தையால், திருஹ்யு மற்றொரு மகனான திருஹ்யு, ச மற்றும் அணு மற்றொரு மகனான அணு, ச கூட பாரத பரீட்சித் மகாராஜனே, பிரத்யக்ஷா சக்கிய ஏற்க மறுத்துவிட்டனர், அதர்மக்ஞா அவர்கள் சமய கொள்கைகளை அறிந்திருந்ததால், ஹி உண்மையில், அநித்யே அனித்தியமான இளமையை, நித்திய புத்தய நித்தியமானது என்று எண்ணி. டிரான்ஸ்லேஷன். பரீட்சித் மகாராஜனே, யயாதி மன்னர் அவ்வாறே தன்னுடைய வேறு மகன்களான துர்வசு, திருஹ்யு, அணு ஆகியோரிடம் அவர்களுடைய இளமைக்கு பதிலாக தன் முதுமையை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார். ஆனால் அவர்கள் தர்மத்தை அறியாதவர்கள் என்பதால் நிலையற்ற இளமையை நிலையானது என்று எண்ணி தங்கள் தந்தையின் உத்தரவை ஏற்க மறுத்துவிட்டனர். பதம் 42. அப்ருச்சத் தனயம் பூரும் வயே சோனம் குணாதிக்கம் நாத்வம் அகரவத்வஸ்த மாம் பிரத்யாக்யாத்தும் அர்ஹசி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அப்ருச்சத் வேண்டினார், தனயம் மகனை, பூரு என்ற வயசா வயதால், ஊனம் இளையவன் என்றாலும், குணாதிகம் குணத்தால் மற்றவர்களை விட சிறந்தவனான, நான் இல்லை, துவம் நீ, அக்ரஜவத் உன் தமையன்களைப் போல, வத்ச பிரிய மகனே, மாம் என்னை, பிரத்யாக்யாதும் மறுக்க, அர்ஹசி செய்ய வேண்டும். டிரான்ஸ்லேஷன். மன்னர் யயாதி அதன் பிறகு இந்த 3 சகோதரர்களுக்கும் இளையவனும், ஆனால் அதிக தகுதியுடையவனான பூருவிடம் தன்னுடைய இளைய மகனான பூருவிடம், பிரிய மகனே, உன் தமையன்களைப் போல நீ என்னுடைய உத்தரவை மீறுபவனாக இருக்காதே, ஏனெனில் அது உன் கடமையல்ல என்று வேண்டிக் கொண்டார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18. மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 41, 42 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.